மேல்முறையீடு செய்வதற்கு 3 பேருக்கு உரிமை உண்டு. அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நீதிமன்ற முறைப்படி பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் மேலே போகலாம். இன்னொன்று, அதோடு சம்பந்தப்பட்டவர்கள் போகலாம். நீதிமன்றம் முதலிலே ஒரு மனு செய்தால் உடனே கேட்பது வாட் இஸ் யுவர் லோக்கஸ் ஸ்டாண்டை என்று கேட்பார். உனக்கு என்ன இந்த வழக்கில் சம்பந்தம்? இதிலே சுப்பிரமணிய சுவாமிக்கு சம்பந்தம் உண்டு, வழக்கு தொடர்ந்தவர். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இணைப்பு உண்டு, இணைத்து கொண்டவர்கள். கர்நாடக மாநிலத்தில் இந்த வழக்கு நடைபெற்றது. அவர்கள்தான் அந்த வழக்குரைஞரையும் நியமித்தார்கள். அவர்களது நீதிமன்ற தீர்ப்பு என்பதால் அவர்கள் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்ற முடிவை எடுத்திருக்கிறார். அது அந்த மாநில அரசின் முடிவுப்படி போவதற்கு உரிமை உண்டு. இனி அடுத்த நீதிமன்ற தீர்ப்பு என்ன வருகிறது என்று எல்லோரும் எதிர்பார்க்கலாம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இங்கெல்லாம் ஒரு 18 ஆண்டு காலம் நடைபெற்றது. இப்போ மேல்முறையீடுல அந்த அளவுக்கு காலங்கள் செல்றதுக்கு வாய்ப்பு? அதையெல்லாம் நீதிமன்றம் தான், நீங்களும் நானும் சொல்லுகிறபடி அந்த முடிவு அல்ல. அதையும் நீதிமன்றம் தான் சொல்ல வேண்டும்.